கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் அறிந்த பகுதி. இங்கே ஒரு தந்தை அப்பா இருக்கார், அவருக்கு 2 பையனுங்க இருக்காங்க, எல்டர் சன்னு யங்கர் சன் 2 பேர் இருக்காங்க. இந்த ஸ்டோரி நல்லா தெரியும். இது ஒரு ஓமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11லிருந்து 32 வரைக்கும். அதில் நாம் டுடே we are going to learn 3 lessons from this portion. 3 பாடங்களை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக பார்க்கும் பொழுது ஃபாதர்ஸ் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், தந்தையின் நிபந்தனையற்ற அன்பும் மன்னிப்பும். இங்கே பார்க்குறோம், அந்த அப்பா இந்த 2வது மகன் அவன் எல்லா அவனுடைய ஆஸ்தியை இழந்த பிறகு அவன் திரும்பி வருகிறான். நான் ஃபுல்லாக படிக்கலை, யூ ஆர் வெரி ஃபெமிலியர் வித் திஸ் போர்ஷன். அந்த 2வது பையன் திரும்பி வரும்பொழுது அவருடைய அப்பா உடனே அவனை ஏற்றுக்கொள்கிறது பார்க்குறோம். The father accepted his disobedience son despite the son's mistakes and poor choices. மகனுடைய தவறு, அவனுடைய வழி, அவனுடைய வாழ்க்கை மோசமாக இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் திரும்பி வந்ததும் உடனே அவனை ஏற்றுக்கொள்கிறதே நாம் இந்த பகுதியில் பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, the father's love is not dependent on his behavior. அவங்க அப்பாவுடைய அன்புங்கிறது இருப்பாருங்களேன், அந்த பையன் மேலே வைத்திருந்தது, அது ஒரு அன்கண்டிஷனலாக இருந்தது. அது அவனுடைய நடத்தையை சார்ந்தது அல்ல. அவன் தப்பான வழியில் போய் திரும்பி வரான், ஆனால் அதை குறித்து அவர் அவனை நேசிக்கலை. அவர் அவனை பையன், அவ்வளோதான். அவன் நல்லவனா கெட்டவனா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் திரும்பி வந்ததும் அவனை ஏற்றுக்கொள்கிறதை பார்க்க. He freely forgave and restored him to his original status. அது மாத்திரம் இல்லை, அவனை மன்னிச்சது மாத்திரம் இல்லை, அவனை பழையபடி அவனுடைய ஸ்தானத்திலேயே அவனை வைக்கிறதை இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஸோ முதலாவது நாம் அந்த அந்த கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் லெசன் ஃபாதர்ஸ் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ்ன்னு பார்க்குறோம். 2வதாக நான் அந்த பகுதியில் தியானித்த பொழுது 2வதாக ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெப்பண்டன்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் டு ஃபாதர். அப்பா மன்னிச்சாரு, அவனை ஏற்றுக்கொண்டாரு, அவனை பழையபடி அவனை ஸ்தானத்தில், மகன் என்ற ஸ்தானத்திலேயே வைத்தார். ஆனால் அந்த பையன் அதற்காக என்ன செய்தான், அது இம்பார்ட்டன்ஸ். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெப்பண்டன்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் டு ஃபாதர். மனம் திரும்புதலின் முக்கியத்துவம் மற்றும் தந்தையிடம் திரும்புதல். இப்போ ஒரு பையனையோ இல்லை யாரை வேணாலும் திரும்ப ஏற்றுக்கொள்றதுக்கு அன்கண்டிஷனல் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் இருக்குது. ஆனாலும் அவங்க அந்த பர்டிகுலர் பர்சன், தவறு செய்த நபர் அவர் மனம் திருந்தணும், திரும்பி வரணும். அதை அந்த 2வது மகன் செய்ததை நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்தில் பார்க்கும்பொழுது when he came to his senses he realized his mistakes and returned to his father அப்படின்னு போட்டிருக்கு. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது தன் தவறுகளை உணர்ந்து தன் தந்தையிடம் திரும்பினான். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, ஏன்னா அவன் எல்லா ஆஸ்தியும் இழந்துட்டான், அவனுடைய கையில் இருந்த பணம்லாம் போயிடுச்சு. பன்றிகளோடு அங்கே பன்றிகளை மேய்க்கும்படிக்கு அவன் அங்கே இருக்கிறான். அவனுக்கு சரியான உணவு கூட கிடைக்கல. அப்போது அவனுக்கு புத்தி தெளிகிறதை பார்க்குறோம். புத்தி தெளிகிறதுனா அவன் மனம் திரும்புகிறான். he realized his mistakes. அவன் செய்த தவறுகளை அவன் உணர்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது அவன் அவங்க அப்பா கிட்ட கூட என்ன சொல்கிறான் பாருங்க, Father, I have sinned against heaven and against you, and I am no longer worthy to be called your son. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். பாருங்க, எவ்வளோ அவன் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அவன் தப்பு செஞ்சிட்டான், அப்பாவை விட்டு போயிட்டான், எல்லா ஆஸ்தியும் அழிச்சிட்டான். அவன் மனம் திரும்பி வரான். ஆனால் திருப்பியும் அவன் எனக்கு நான் உங்கள் பையன், என்னை மன்னிச்சிருங்க, சேர்த்துங்க அப்படி சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்னா, உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னு சொன்னதோடு இல்லாமல் பரத்துக்கு விரோதமாக, பரலோகத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சேன். எனவே நான் இனிமேல் உங்கள் சன்னுன்னு சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது, ஒரு வேலைக்காரனாட்டம் என்னை வச்சிங்கன்னு சொல்கிறது பார்க்கும். இப்படிப்பட்ட திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபர்கிவ்னஸ். இப்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெப்பண்டன்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் டு ஃபாதர், அதுதான் 2வதாக நாம் இந்த பகுதியில் கற்றுக்கொள்கிற பாடமாக இருக்குது. ஒரு தப்பு செஞ்சிட்டோம், நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு விரோதமாக பண்ணிட்டோன்னா we have to repent.
அண்டு ரிட்டர்ன் டு தம். அவங்கக்கிட்ட போய் திரும்ப நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் வந்து அவங்கக்கிட்ட அன்பு இருக்கலாம், அவங்க மன்னிக்கிற குணம் இருக்கலாம். அப்போ தான் அவங்களால நம்மக்கிட்ட அன்பு செலுத்த முடியும், நம்ம மன்னிக்க முடியும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக என்ன பார்க்குறோன்னா, த டேஞ்சர் ஆஃப் ஆங்கர் அண்ட் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். கோபம் மற்றும் சுயநீதியின் ஆபத்து பார்க்குறோம். இங்கே வந்து என்னென்னா, நம்ம முதல் பையனை பற்றி பார்க்குறோம். நிறைய பேர் இதை ப்ரீச் பண்ணக்குள்ளெல்லாம் நான் கூட பண்ணியிருக்கேன். கெட்ட குமாரன்னு, அவன் மோசமாக இருந்தான், அவன் திரும்பி வந்தான் அப்படின்னு நம்ம நிறுத்திடுவோம். ஆனால் மூணாவதாக பார்க்கும்பொழுது அந்த பெரிய பையன் வாழ்க்கை கூட சரியில்லாமல் இருக்குது. பிகாஸ் ஈ ஹேட் ஆங்கர் அண்ட் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். அதை நம்ம எப்படி அவனுடைய கோபம், அவனுக்கு கோபம் வருது. இந்த ரெண்டாவது பிரதர் வந்து அவன் சேர்ந்ததும் அங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் உடனே அந்த பெரிய பையனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னன்னா, அவனுக்கு கோபம் வரும், நேச்சுரலாக வரும். ஆனால் அந்த கோபத்துக்கு காரணம் என்னன்னு நீங்கள் இந்த போர்ஷனை பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ளாக ஒரு சுயநீதி இருந்தது. நான் வந்து உத்தமனாக இருக்கேன், நான் நீதியாக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறாரு அவங்க அப்பா கிட்ட, லுக் ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ ஹவ் ஸ்லேவ்ட் ஃபார் யூ அண்ட் நெவர் டிசோபேட் அன் ஆர்டர் ஆஃப் யுவர்ஸ். இதோ இத்தனை வருடங்களாக நான் உங்களுக்காக அடிமையாக இருந்தேன், உம்முடைய கட்டளையை ஒருபோதும் மீறவில்லை அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு அவனுக்குள்ள அந்த சுய நீதி இருந்தது, பெருமை இருந்தது. இதுதான் காரணம் அவனுக்கு கோபம் வந்ததுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ரெண்டாவது அந்த அவனுடைய தம்பி எல்லா பொருளையும் பிரிச்சுக்கிட்டு போயிட்டான், பாகத்தை பிரிச்சுட்டு போய் செலவு பண்ணிட்டான். திருப்பி எனக்குள்ள போர்ஷனை வந்து எடுக்க வரானேங்கிற ஒரு காரணம் இருக்குது. ஆனாலும் இந்த காரணமும் அவனுக்கு கோபத்தை உண்டாக்குது. நான் நல்லவனாக இருக்கேன், அவன் வந்து கெட்டவனாக இருக்கான். அப்படி கெட்டவனாக இருந்தவன் இன்றைக்கு அவன் வந்துட்டான், அவனை சேர்த்துக்கிட்டீங்க, செலிப்ரேஷன் கூட பண்ணுறீங்களேன்னு சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இதனால் அவனுக்கு என்ன நடந்தது பாருங்கள். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆங்கர் அண்ட் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் ஹி வாஸ் அவுட் ஆஃப் செலிப்ரேஷன் அண்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ கைண்ட்னஸ் டு ஹிஸ் பிரதர். அதாவது அந்த செலிப்ரேஷனில் அவன் கலந்துக்காமல் வெளியில் வந்துட்டான். அது மாத்திரம் இல்லை, அவன் தம்பிக்கு அவன் காட்ட வேண்டிய அந்த இரக்கம், அந்த ஒரு நல்ல வாய்ப்பு, அந்த வாய்ப்பாக கூட அவன் தவற விட்டதை பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த போர்ஷன்லேருந்து இப்போ இந்த 3 லெசன்ஸை நம்ம பார்க்குறோம். ஃபாதர்ஸ் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெப்பன்டன்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் டு ஃபாதர், த டேஞ்சர் ஆஃப் ஆங்கர் அண்ட் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். இந்த 3 காரியத்தை பார்க்கும் பொழுது நாம் இதை அப்படியே எதற்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாதர் யாரும் இல்லை, அது ஆண்டவரை குறிக்கிறது, நம்முடைய தேவனை குறிக்கிறது. அந்த அப்பா கேரக்டர் பார்த்திங்கன்னா தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. பாருங்கள், ரோமர் 5:8 பார்க்குறோம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தாருங்க. அதுதான் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். ஈவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அவரை அடித்தவர்கள், துப்பினவர்கள், அவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியார்கள், தே டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதே போல தான் நம்ம கூட ஆண்டவரிடத்துல எந்த காரியத்துக்காக நாம் வந்தாலும் அவர் நம்மை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது காரணம் என்ன செய்யணும்னாக்க, நாம் வந்து மனம் திரும்பணும், நம்முடைய வழிகளை விட்டு மனம் திரும்பணும். வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், நம்முடைய தவறுகளை முதலாவது ஒற்றுக்கொள்ளணும். we have to accept our faults. So many times we don't accept our faults. That is the reason for problems in the family, in the church, in the society. பார்த்தீங்கன்னா வெளியில் கூட பார்க்குறோம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னே, நான் தினமும் சந்திக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் வரேன். இது ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஆனால் இங்கே ரயில்வே கேட் ஒன்று வரும், அது க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரெயின் வரும்பொழுது அப்புறம் திறப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 வீலர்ஸு, ஆட்டோஸ் எல்லாருமே அப்படியே உள்ளே நுழைவாங்க, போத் சைட்ஸு. அப்போ யாராலையுமே போக முடியாது. அதாவது லெஃப்ட்டு வந்து கீப் பண்ண மாட்டாங்க யாருமே, லெஃப்டில் நிற்கணும், அவங்க அந்த பக்கம் லெஃப்டில் போகணுன்னுட்டு செய்ய மாட்டாங்க. ஃபுல்லாக உள்ளே வந்துடுவாங்க, வந்துட்டு இடிப்பாங்க, காரை இடிச்சிட்டு அவங்களே இது நம்ம திட்டுவாங்க. அதுதான் ரொம்ப ஒரு அதில் இருக்கிற ஒரு
ஜோக்குன்னு சொல்கிறதா கொடுமைன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் தே டோன்ட் ரியலைஸ் தட் ஃபால்ஸ். ஐயோ நம்ம தப்பாக வந்து இடிச்சிட்டோமே, அவரை போய் நம்ம திட்டக்கூடாது, அப்படி செய்யறதில்ல. ஸோ இதுதான் இன்றைக்கு வந்து நம்முடைய ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம தப்பு செஞ்சால் ஒத்துக்கணும். ஆண்டவர் வந்து அன்கண்டிஷனலாக நம்ம மன்னிக்கிறார். அவர் சிலுவையில் அன்பை காண்பித்திருக்கிறார். இப்பொழுதும் அன்பை காண்பிக்கிறவராக இருக்கிறார். நம்மை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் வந்து we have to accept our faults and return to father. அதுதான் அந்த இளைய மகன் திரும்பினது போல திரும்பணும். அநேகர் நம்ம அது செய்யறதில்ல. நம்ம தப்பு செஞ்சுட்டு நமக்கு பிரச்சனை வந்திருக்கோம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா ஆண்டவர் மேலே கோபமாக இருப்போம். நோ, ஐ வில் நாட் ப்ரே, ஐ வில் நாட் ரீட் வேர்ட் ஆஃப் காட், ஐ வில் நாட் கோ டு ஹிம், ஐ வில் நாட் கோ. இது போல் இருப்போம். இது பயங்கர தப்பு. அதில் வந்து நமக்கு விடுதலை கிடைக்காது. பிரியமா, அந்த செகண்ட் சன் செய்தது போல மனம் திரும்பி நம்முடைய தேவனுடைய பாதத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வரும்பொழுது அவர் வந்து நம்மை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த அப்பா எப்படி அவனை திரும்பவும் மகனாகவே ஏற்றுக்கொள்கிறார். அவனை வந்து வேலைக்காரனாக என்ன வச்சுங்கிறான், பட் he didn't accept it. அவனை திரும்பவும் ப்ரொமோட் பண்ணி அவனை பையனாகவே சேர்த்து கொள்ளுகிறதை பாருங்க. அதே போல் நம்முடைய தேவன் நம்மை செய்வார். நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னா இரக்கம் பெறுவான். பாருங்க, நம்ம நோ நீட் டு ஹைட் அவர் மிஸ்டேக்ஸ். ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சர்ச்சில் கூட எதுவாக இருந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு விரோதமாக இல்லை ஒரு காரியம் தப்பாக செய்துட்டோம் அப்படின்னா உடனே அவங்களோட நம்ம ரிகன்சைல் ஆகணும். நம்ம மன்னிப்பு கேட்குறதுல தப்பே கிடையாது பிரியமானவர்களே. அதே போல் தேவனிடத்திலும் நம்ம குடும்பமாக ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவருக்கு விரோதமாக சில காரியங்களை நம்ம செஞ்சிட்டோமா, சில முடிவுகளை எடுத்துட்டோமா, ஆண்டவரிடத்துல வந்து நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் இரக்கம் செய்கிறவர். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் பாருங்க, இந்த ஆங்கர் அண்ட் செல்ஃப் ரைச்சஸ், இந்த சுயநீதி அநேகருக்கு இருக்கிறத பார்க்குறோம். அது வந்து எல்லாருக்கும் இருக்கும். இப்போ நமக்கு எனக்கெல்லாம் கூட இருந்தது ஒரு காலத்தில், அது இருந்தது. நான் மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்பொழுது நான் கரெக்டாக இந்த ப்ரேயருக்கெல்லாம், சேப்பல் ப்ரேயருக்கு போயிடுவேன். மற்ற காரியங்கள்லாம் பயங்கர ஒரு கரெக்டாக இருப்பேன், டயத்துக்கு போவேன், அந்த மாதிரி இருப்பேன். அப்போது அந்த வராதவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா இப்படி இருக்கிறாங்களேன்னு. இப்போ ஆனால் நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு சுயநீதி தான். அது எனக்குள்ளாக மற்றவர்களை வந்து தவறாக நினைக்கிறது, அவங்க வந்து சரியில்லை, நான் கரெக்டாக இருக்கேன் அப்படி இல்லை. நம்ம கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அதை நாம் வந்து பாராட்டிக்க கூடாது. ஆண்டவர் சொல்லணும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு அவர் சொல்லணுமே ஒழிய நாமே நம்ம பண்ணிக்கிறது கிடையாது. நம்ம பெருமைப்படுத்திக்கிறது இல்லை, மற்றவர்களை தரக்குறைவாக நடத்துறதில்ல, மற்றவர்களை வந்து கோபமாக நடத்துறதில்ல. அது போல் செய்யக்கூடாது. இந்த பெரிய பையன் அதை தான் செய்து அவர் என்ன பாருங்க, அவருக்கு கிடைச்ச அந்த சுதந்திரத்தை அவர் இழந்துட்டார். அந்த செலிப்ரேஷன்லேயே அவர் இல்லாமல் போயிட்டார். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம சர்ச்சில் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ப்ரீச் பண்ணுறவங்க இருக்கலாம், திறமையா கூட இருக்கலாம், மற்றவங்க திறமையில குறைவா இருக்கலாம், வீக்கா இருக்கலாம். வசனம் தெளிவா சொல்லுது, நல்ல ஸ்ட்ராங் பீப்புள் நாம வந்து இருக்கிறோம்னா ஆவிக்குரிய விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வீக் பீப்புளுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. இங்க மத்தேயு 9:13 பார்க்கிறோம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புறது அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதான் சொல்றார், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். மர்சி. இந்த எல்டர் பிரதர் வந்து யங்கர் பிரதருக்கு அதை காமிக்கல, இரக்கத்தை காட்டல, கைண்ட்னஸ். He didn't show kindness to his brother. அவன் மனம் திரும்பி வந்திருக்கான், கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு இரக்கம் செலுத்தணும், அவனுக்கு வந்து உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை அவர் அதை வந்து மிஸ் பண்ணுறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய தவறுகளை மன்னித்திருக்கிறார், நம்மை சொந்த பிள்ளைகளாக சேர்த்து கொண்டிருக்கிறார். நாம் அதே போல் பாவத்தில் சாபத்தில் வாழ்கிற மற்ற ஜனங்கள், குறிப்பாக நம்முடைய சுற்றி வாழ்கிற ஜனங்கள், இந்திய மக்கள், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், அவர்களுக்கு அன்பு காட்டுறவங்களா, அவர்களை மன்னிக்கிறவங்களா இருக்கணும். நாம் யாரையாகிலும் மன்னிக்காமல் இப்போ இருக்கிறோம்னா டெஃபினட்டாக நம்ம மன்னிக்கணும் அவங்கள, வேறு வழி இல்லை. ஏன்னா மன்னிப்பு நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பலியை அல்லங்கிறாரு, நம்ம செலுத்துகிற காணிக்கை இல்லை, நம்ம செய்கிற ஊழியம் இல்லை, இரக்கத்தை விரும்புகிறேன்கிறார். இரக்கம், நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டும் பொழுது தேவன் நமக்கு இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த 3 காரியங்களை நாம் இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
ஃபாதர்ஸ் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், அவருடைய நிபந்தனையற்ற அன்பு, மன்னிப்பு. ரெண்டாவதாக மனம் திரும்புதல் முக்கியம், தந்தையிடம் திரும்புறது, ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்பணும். மூன்றாவதாக இந்த கோபம், சுயநீதி எல்லாம் நம்ம விட்டுடணும், இரக்கத்தை காட்டும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆஸ் அ சர்ச், ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஆஸ் அ ஃபேமிலி, we should show kindness to people. யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்க, போராட்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு நாம் இந்த இரக்கத்தை காட்டும் பொழுது தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார், நம்முடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.